பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்தர் சரித்திரத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அது 10வது அதிகாரம். அதில் வந்து 3 வசனம் தான் இருக்குது. அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து அகாஸ்வேரு ராஜா வந்து மேலும் அவர் வந்து நாடை விரிவுபடுத்தியிருக்காரு. நிறைய தீவுகள்லாம் கூட சமுத்திரத்தில் உள்ள தீவுகள்லாம் கூட அவர் வந்து வெற்றி கொண்டு அதெல்லாம் வந்து பகுதி ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கார். அதுக்கு அடுத்து மொர்தெகாய் அவரை பற்றி குறிப்பிடும்போது, மொர்தெகாய் வந்து அந்த சூசான் அரண்மனையில், அகாஸ்வேரு ராஜாவோட அரண்மனையில் ஒரு நம்பர் 2 பொசிஷன், ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறாரு. ஆனால் யூதர்களுக்கு எப்படின்னா அவர் தான் தலைவர். அவரை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அவரும் வந்து எல்லார் மேலேயும் அக்கறையாகவும் அன்பாகவும் இருப்பார். எப்பயுமே வந்து யூதர்களோட நன்மைக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணார். நம்ம இந்த சரித்திரம் ஃபுல்லாமே நம்ம பார்த்தோம். அதனால அவர் வந்து ரொம்ப பெருமையை பெற்ற யூதர்களுக்கு தலைவராக இருந்து புகழ் பெற்றவராக இருந்தார். இவரை பற்றி வந்து மேதியர், பெர்ஷியர் அவங்களுடைய சரித்திரங்களில் கூட, அவங்களுடைய ஆகமங்களில் கூட மொர்தெகாய் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஃபேமஸாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் வந்து எல்லாருடைய சமாதானமாகவும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற மனுஷனாகவும் மொர்தெகாய் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்தர் ராஜாத்தியோட சரித்திரம் நிறைவு பெறுகிறது. நாளையிலிருந்து நம்ம ரூத்தின் சரித்திரம் பார்க்கலாம். சரிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ரூத்தின் சரித்திரத்தை படிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா.